உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டும் என்ற தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டும் என அளித்திருந்த தீர்ப்பை அரசு மறுசீராய்வு செய்ய வேண்டும். 288 தொகுப்பூதிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரியும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலரை சந்தித்த விளக்கம் கடிதம் கொடுப்பது. இதனைத் தொடர்ந்த மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்ற மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி வெள்ளாம்பட்டு பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்த நிலைகள் அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றியிடம் வழங்க கோரி திமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலியார்பட்டு தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்த போது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளும் வாய்க்கால் வீதியில் வசித்தவர்களும் மாற்று இடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை வழங்க கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரப்பாடம் சந்திப்பில் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையிலும் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கின்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடம் வழங்காவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. முன்னதாக சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு அறுசுவை அன்னதான விருந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடி போற்றியும் மலர் மாலை அணிவித்தும் மேலதானங்கள் முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் ஆலயத்தில் புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் மாணவருக்கு சைக்கிள், காது கேட்கும் கருவி ஆகியவற்றை வழங்கினார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். முகலின்பேட்டை கண்டாக்டர் தோட்டம் பகுதிகள் பழுதான அடுக்குமாடி குடியிருப்புகளை அகற்றி புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர குடிசை மாற்று வாரியம் உதவி பொறியாளர் சந்தித்த பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வலியுறுத்தினார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் முகலின்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் இன்று குடிசை மாற்று வாரியம் உதவி பொறியாளர் அனில்குமாரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் முகலின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரில் குடிசை மாற்று வாரியம் மூலம் 2002ஆம் ஆண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களால் வழங்கப்பட்டது. 23 ஆண்டுகள் கடந்த நிலையில் குடியிருப்புகள் வலுவிழந்து இடிந்து விடும் நிலையில் உள்ளது.
அடிக்கடி வேர்க்குறை பெயர்ந்த குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் விழுந்த மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நேரத்தில் என்ன ஆகும் என்ற அச்சத்திலும் உயர் பயத்தோடு அப்பகுதி மக்கள் உள்ளனர். வாழ தகுதியற்ற நிலையில் இருக்கும் இந்த குடியிருப்புகளுக்கு வரித்தொகை திடீரென்று பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கூலி வேலை செய்பவர்களும் அடித்தட்டு மக்கள் பெரும்பாலானோர் வாழக்கூடிய பகுதி இது. தற்போது தாங்கள் உயர்த்தியுள்ள வரி உயர்வு என்பது அடித்தட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது. இதே 2002ஆம் ஆண்டு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் குமரகுரு பள்ளம் பகுதியால் கட்டப்பட்ட குடியிருப்பை இடித்துவிட்டு புதிதாக தற்போதைய சூழலுக்கு ஏற்றாற்போல் கட்டித்தரப்பட்டுள்ளது. இந்த பகுதி மட்டும் புனரமைப்பு என்ற பெயரில் சில பணிகள் செய்யப்பட்டது. அதுவும் முழுமையாக செய்யவில்லை. பராமரிப்பிற்காக ஒதுக்கிய பணம் முழுமையாக செலவிடப்படவில்லை என்பதும் அதில் ஊழல் நடந்திருப்பதும் கண்கூடாக தெரிகிறது. இதற்கு தனியாக விசாரணை நடத்த வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் சசிகுமார், வர்த்தகர் அணி குரு, ஜெயபிரகாஷ், இலக்கிய அணி தர்மன், சொல்தா ரவி, இளைஞர் அணி தாமரை, மாணவர் அணி ஸ்டீபன், விளையாட்டு அணி யோகேஷ், கிளை செயலாளர் பிரகாஷ், கிளை கழக நிர்வாகிகள் பன்னீர் தண்டபாணி, ராஜா நாகராஜ், தொகுதி இளைஞர் அணி ஆனந்த், விக்னேஷ், மாணவர் அணி தமிழ் செல்வன், விஜய், சூர்யா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். உலக இதய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். உலக இதய தினத்தை முன்னிட்டு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலை கவர்னர் மாளிகை அருகே புறப்பட்டது. இந்த பேரணிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது கடற்கரை சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற காந்தி திடலில் நிறைவு பெற்றது. பேரணியில் இதய நல சிறப்பு மருத்துவர்கள் ஸ்ரீதர் மற்றும் மணிமாறன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் திடீரென ஒருவருக்கு மாரடைப்பு வந்ததால் அவரை காப்பாற்ற செய்ய வேண்டிய முதல் உதவிகள் குறித்த விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மடகுல விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மனிதவள சங்கம் நடத்திய 100வது மாதாந்திர கூட்டம் மற்றும் 9வது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் மருத்துவர் மலக்கண்ணன், வெங்கடாச்சலபதி, ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவ சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி ரூபாய் 10,000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கௌரவித்த நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இவ்விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டார தலைவர் நிஷா பேகம், துணை தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ரோஜி, துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் என்ற கருத்தில் சுகாதார திருவிழா காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறை மாநில அரசு இணைந்து நடத்திய பெண்களுக்கான மாபெரும் சுகாதாரம் திருவிழாவினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை ஏற்று துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை செய்த காசு நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. நிகழ்வின் போது துணை இயக்குநர் மருத்துவர் ஆனந்தலட்சுமி உடனிருந்தார். புதுச்சேரியில் விளையாட்டு பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் செயலாளர் ராஜ சோழ பெருமாள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் தேசிய விளையாட்டுக் கழகத்தின் டிப்ளமோ பயின்ற பயிற்சியாளர்கள் ஏராளமான புதுச்சேரியில் உள்ளனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி பயிற்சியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதனை இன்று வரை நிரப்பப்படாததால் திறமையான பயிற்சியாளர்கள் வேலை வாய்ப்பின்றி சிரமப்பட்டு வருவதாகவும்
பலர் வயது வரம்பை தாண்டும் சூழ்நிலையில் இருப்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரிக்கு விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் உடனடியாக அமைத்து பயிற்சியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும். மேலும் 5 ஆண்டு வயது தளர்வை குறைக்க வேண்டும் எனவும், பகுதி வாரியாக பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். புதிய விளையாட்டு பிரிவுகளை STAB பட்டியலில் சேர்த்து இந்த ஆட்சியிலேயே முதலமைச்சர் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் பலமுறை இது குறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் எங்கள் பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்க தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் பொழுது சங்கத்தின் செயலாளர் ராஜசோழ பெருமாள், தலைவர் ஆனந்த செயற்குழு உறுப்பினர்கள் வாசு பொருளாளர் செந்தில்நாதன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனையால் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி கலந்து கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதியால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகள் குறித்தும், வரும் காலங்களில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஆலோசனையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நடைபெற வேண்டிய பணிகளை விரைவுபடுத்துதல், குபேர் நகர் மற்றும் உருளையன்பேட்டை பகுதியில் நடைபெறும் அங்கன்வாடி கட்டிட பணியை விரைவாக முடித்தல் மற்றும் பல்வேறு சாலை பணிகள் விரைவாக முடிக்குமாறு அதிகாரிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக்கொண்டார். ஆலோசனைகள் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், சிவா இளங்கோ மற்றும் இளைநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி முதல் நாள் குழு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி விளையனூர் அடுத்த திருக்காஞ்சி பகுதியோடு அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி முதல் நாள் குழு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு குங்கும அர்ச்சனை செய்த தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காமாட்சி அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியின் இறுதிகள் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாக திருக்காஞ்சி என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் என்ற SNR குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கியது. ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா நேற்று இரவு தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் அம்மன் இந்திராணி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி குயவர் பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கியது. புதுச்சேரி குயவர் பாளையம் செல்லபெருமாள் கோயில் வீதியில் அமைந்துள்ள புட்லாயம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா இன்று இரவு தொடங்கப்பட்டது. ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி முப்பெரும் தேவியின் விழாவான நவராத்திரி விழா தொடங்கப்பட்டது. லக்ஷ்மி அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். தொடர்ந்து கன்னிய பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.